இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு என்னமோ அந்த மந்திரி மேலதான் டவுட்டா இருக்கு. அவன் ஆளுங்க தான் தேவி மாவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்திட்டு போயிருக்கணும். அவன துர்கா நில்ல, அவசரப்படாத. துர்கா துர்கா துர்கா, நான் சொல்றத கேளு, அவசரப்படாத துர்கா. சூர்யா, துர்கா கோவமா போறா. நீயும் போப்பா, பிரச்சனை பெருசாக போகுது. நமக்கு குழந்தை தான் முக்கியம். ஆமா சூரிய மாமா, சீக்கிரம் கிளம்பி போங்க. சரி தவற. தண்டபாணி, தண்டபாணி, ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் என்ன தேடி வந்து என்ன பேர் சொல்லி கூப்பிடுவேன்? என் குழந்தை எங்க? நீதான் அப்பவே குழந்தைய கூட்டு போயிட்டே இல்ல, இப்ப வந்து என்கிட்ட குழந்தை எங்கன்னு கேக்குற? ஹாஸ்பிடல்ல நேத்து அட்மிட் பண்ண குழந்தைய காணோம். நீதான் ஹாஸ்பிடல்ல இருந்து குழந்தைய கடத்திருக்க. என் குழந்தைய ஒழுங்கா எனக்கு திருப்பி கொடுத்துரு, அதுதான் உனக்கு நல்லது. ஏய், ஹாஸ்பிடல்ல இருந்த குழந்தைய காணோம்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அவங்க காணாம போன குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு குழந்தைய காணோம்னு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? என் பொறுமையை சோதிக்காத. என் குழந்தை எங்க இருக்கான்னு சொல்லிடு, இல்லன்னா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். என்ன மிரட்டி பாக்குறியா? ஆப்டால் நீ ஒரு போலீஸ் மந்திரி, என்ன மிரட்டுறியா? என் மகனை பறி கொடுத்துட்டு நான் எவ்வளவு வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என்ன மாதிரி நீயும் உன் பிள்ளைய பிரிஞ்சு அந்த வேதனையை அனுபவிக்கணும். இனிமே உன் குழந்தை உனக்கு கிடைக்காது, நான் கிடைக்கவே விட மாட்டேன். நீ உண்மையை சொல்லல, உன் மகன் போன இடத்துக்கே உன்னையும் இப்பவே அனுப்பி வச்சிருவேன். பாக்குறியா? உயிர் மேல ஆசை இருந்தா என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிடு. துர்கா, என் மகனை கொலை பண்ண கொலையார நீ ஏன் கண்ணு முன்னாடி வந்து தைரியமா நிக்கிறியா? சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க மகனை நான் கொலை பண்ணவே இல்ல. உன் பொண்டாட்டி இப்ப வேணா உன்னை காப்பாத்திருக்கலாம், ஆனா இனிமே காப்பாத்த முடியாது. உன் குழந்தையும் உன் புருஷனையும் இனிமே என்கிட்ட இருந்து உன்னால காப்பாத்த முடியாது. ஏய், முதல்ல உன்னை உயிரோட விட்டாதானே என் குழந்தைக்கும் என் புருஷனுக்கும் ஆபத்து வரும். உனக்கு இப்பவே நான் முடிவு கட்டுறேன் பாரு. இரு இரு இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லங்க, நானும் வந்ததுல இருந்து பொறுமையா தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான் இந்த ஆளு. சரி சரி சரி, இங்க பாரு. இப்போ இந்த ஆள்கிட்ட கோவத்தை காட்டுறது புத்திசாலித்தனமே இல்ல. முதல்ல நம்ம தேவி மாவை கண்டுபிடிக்கணும். நீ கொஞ்சம் நிதானமா இரு. வா, நம்ம குழந்தையை தேடுவோம்.